பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த வாரத்தில் நான் சொல்லிட்டு இருந்தபடி இன்றைக்கு சாட்சி பகிர்ந்து கொள்ளும் நேரமா இந்த பதிவு இருக்க போது. இந்த சாட்சியை நான் ஒரு முன்னறிவிக்கிற விதமா 7 மாசத்துக்கு முன்னாடி ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை கோட் பண்ணி ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்கணுன்னா அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முதலாவதா அந்த வீடியோவை பார்த்தா இந்த சாட்சி என்னன்றதை இன்னும் திறம்பட விளங்கி கொள்ள முடியும். இப்போ இந்த சாட்சிக்கு நேராக வரேன். கடந்த 7 மாசத்துக்கு முன்னாடி ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன ஃபியூச்சர்ல ஒரு சாட்சியா நிறுத்துவார்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வசனத்துல நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் வெளிப்படுத்தியிருந்தாரு. அது எப்போனா, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல ஒரு விவாதமா எழும்பின போது, அதாவது போன வருஷம் 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2023 ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ள வந்தது. இந்த ஆர்கியூமெண்ட் புதுசாக எழும்பல. நான் இதை பற்றின ஒரு பின்னணியை ஃபஸ்ட்டு விளக்கி சொல்லணும்னு விரும்புகிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 9வது வருஷத்துக்குள்ளார இந்த வருஷம் நாங்கள் காலை எடுத்து வச்சிருக்கோம். கல்யாணம் ஆன நாள் முதற்கொண்டு அவருடைய வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லை. அதற்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் அவருக்கு இன்க்ரிமெண்ட் இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பின்னாடி அவங்களுடைய கம்பெனில இருந்த ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலை இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற நிலைமையில தான் ஒவ்வொரு வருஷமும் ஓடிட்டு இருந்தது. அதனால ஒரு ஃபினான்ஷியல் டென்ஷன்ஸ் எப்பொழுதுமே எங்களுடைய ஃபேமிலியில இருந்திருக்கு. அப்படி இருக்கும் போது ஆண்டவரத்துல எப்பொழுதுமே அதை நான் ஒரு ஜெபத்துல வச்சு அவருடைய வேலையில ஒரு முன்னேற்றத்தை காணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருக்கேன். ஏன்னா இதனால இந்த ஃபினான்ஷியல் டென்ஷன்ஸ் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்தாலே அது எத்தனை விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுவும் முக்கியமா கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் எத்தனை விதமான ஒரு சஞ்சலங்களை கொண்டு வரும் நம்மளுக்கு தெரியும். அதுவே நிறைய பிரச்சனைகளுக்கு ஆணி வேறா இருக்கும். அப்படி இது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்து வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இதை நாங்கள் எதிர்கொண்டு வந்துட்டே இருக்கும்போது போன வருஷம் இந்த 13வது மார்ச் அன்றைக்கு இது ஒரு மிகவும் பெரிய ஒரு விவாதமா இருந்துச்சு. அதுல நான் எதுவும் பதில் அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆவியானவரே என்னை வழிநடத்துங்க, நான் இந்த விவாதத்தை ஈஸாக முடிக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் நான் நினைவில் கொண்டுட்டே இருந்தேன். அப்போ அவரு டென்ஷன்ல என்கிட்ட வெளிப்படுத்திட்டு இருந்தது, நாங்க இந்த மஸ்கட் பட்டணத்துல வேலையில அவர் இருக்கும் போது அவருக்கு இதற்கான ஒரு பெட்டரான சூழ்நிலை எதுவும் வரல. அதனால நாங்கள் இந்தியாவுக்கு கடந்து போய் இருந்தோம்னா அவர் இந்த வேலையை ஏதாவது மாற்றம் கொண்டு வரதற்கோ இல்லை இந்த வேறு வேலை ஏதாவது கிடைக்கிறதுக்கோ ஒரு சுச்சுவேஷன் பெட்டராக்க முடியும். ஏன்னா இத்தனை வருஷமாக அவர் வேலைக்கும் அப்ளை பண்ணாலும் கிடைக்காம வேறு ஏதாவது முயற்சி பண்ணவும் முடியாமல் அவங்களோட சுச்சுவேஷனும், அதாவது அவங்களுடைய கம்பெனி சுச்சுவேஷனும் எந்த விதத்துலையும் பெட்டர் ஆகாமல் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். இந்த கம்பெனியில் இதற்கு மேலே எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதே போல் நான் கோஆப்ரேட் பண்ணாதனால அவர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட இந்த விவாதத்தையே ஆரம்பிக்கிறாரு. நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இல்லை. 9 வருஷ காலத்துல 2 வேலைக்கும் போனேன். ஆனா அந்த வேலையில எதனாலயோ தெரியல என்னால நிலைச்சிருக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போனேன். நான் போன 3 மாசத்துல கோவிட் லாக்டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு வேலைக்கு போனேன். செகண்ட் வேவ் கோவிட்ல எனக்கே கோவிட் அஃபெக்ட் ஆகி நான் உயிர் பிழைத்து வந்ததே ஒரு பெரிய சாட்சியா அநேக தடவை நான் என்னோட வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அப்படி நான் வேலைக்கு போன நேரங்கள் எல்லாமே அந்த வேலைகளில் ஒரு தடையாய் நின்றிருந்தது. அதனால நான் பல வேலைக்கு அப்ளை பண்ணி நான் காத்திருந்தேன். அதை எனக்கு ஆண்டவர் ஏன் வாய்க்கப்படலன்னு சொல்லிட்டு அதையும் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பிச்சு கேட்டிருந்தேன். அப்போ ஆண்டவரிடத்துல அந்த 2023 வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேருந்தே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போ இந்தப்படியான ஒரு விவாதம் எழும்பும் போது அவர் நான் முயற்சி பண்ணாத மாதிரி தான் என்ன பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஃபினான்ஷியல் டென்ஷன்ஸ்ல அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்றது தெரியல. அப்போ அவரிடத்துல விவாதம் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன் நான். ஆண்டவரே நான் என்ன இவருக்கு சொல்றது அப்படின்னு கேட்கும்போது அவரும் இதை நான் ஒரு ரெக்கார்டிங்கா எடுத்துப்பேன், ஏன்னா நீ சொல்றதை வச்சுதான் இது ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். நான் சொல்றதை கேட்கல, நீ என்ன சொல்ற அப்படிங்கறத என்ன கேட்டாரு. அப்போ
நான் அவர்கிட்ட இந்த வசனத்தை சொன்னேன். ஆண்டவர் வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வெளியில தண்ணீர் தடமா மாற்றக்கூடியவர். அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல விஷயத்த ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாரு அப்படிங்கறத மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். அப்படி சொல்லின போது அவருக்கு அந்த இடத்துல நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை இருந்தாலும் என் மேல அவருக்கு அந்த இடத்துல நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் அவர் சொல்றதை கேட்கலங்கிறது மாத்திரம்தான் அவருடைய மைண்ட்ல இருந்தது. அப்போ இந்த வார்த்தைகள் சொல்லிட்டாலும் ஆண்டவரத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே இது நானா சொன்னேனா இல்லை ஆவியானவருடைய உந்துதலால் இந்த வார்த்தைகள் எனக்கு என்னிடத்துலேருந்து வந்ததான்னு தெரியல. இந்த டென்ஷன்ஸ் எங்களுக்கு எப்பொழுது குறையும் நான் கேட்டு அடிக்கடி சஞ்சலப்பட்ட போது ஆண்டவர் திரும்ப திரும்ப யாராவது மூலமா இந்த வார்த்தைகளை எனக்கு காண்பிச்சாரு. அது மாத்திரம் இல்லை, அப்போ நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்கன்றது கேட்டிருந்தது படி ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையின் ஊழியத்தையும் காண்பிச்சாரு. இந்த வார்த்தையின் ஊழியத்தை நான் போன வருஷம் மார்ச்ல தான் மிட்ல தான் தொடங்கின போது நான் இதை விட்டு ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ பதிவாக தான் போட்டேன். எல்லாருடைய உந்துதல்லையும் அதை ஒரு யூடியூப் பதிவாக மாற்றி ஒரு வருஷம் தொடர்ந்து செஞ்சேன். அதற்கு மத்தியில் அதாவது இந்த ஃபினான்ஷியல் டென்ஷன்ஸ் எங்களுக்கு அடிக்கடி அதிகமாயிட்டு தான் இருந்தது. என்னுடைய கணவருக்காக நான் அதிகப்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் வேண்டுதலும் விண்ணப்பங்களும் செலுத்திட்டு இருந்தேன். ஒன்று அவருக்கு பெட்டரான ஒரு சுச்சுவேஷன் வரணும், இல்லை எங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் டென்ஷன் போகிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்காரு. என்னை உயிர் பிழைக்க செய்ததே ஒரு பெரிய அற்புதம். அதை காட்டிலும் இது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் அநேகர் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு நல்ல சம்பளம் முன்னேற்றம் இருக்கு இப்படின்னு சாட்சி பகிர்ந்து கொள்வாங்க. அப்படி மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு சாட்சியை எப்பொழுதுமே எனக்கு பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு விருப்பம் இருந்ததில்லை. இன்றைக்கும் இந்த வேலையில் ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது கண்டிப்பாக அது மெட்டீரியலிஸ்டிக் சாட்சியாக இருக்கணுமானா அந்தப்படியான ஒரு சாட்சியை நான் சொல்ல வரல. இந்த ஒரு வருஷ காலத்தில், அதாவது போன வருஷம் 13வது மார்ச்ல இந்த வார்த்தைகளை அந்த ஒரு ஆர்குமெண்ட்டை என்னை வெளிப்படுத்த வைத்த ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு கால சூழ்நிலைகளை கடந்து வர பண்ணாருங்கிறதுங்கிறதான் முக்கியமாக இந்த சாட்சியில் நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன். அப்படி இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டாலும் எங்களுக்கான ஒரு சுச்சுவேஷன் பெட்டர் ஆகிற மாதிரி தெரியல. நானும் ஒவ்வொரு மாதமும் காத்திருப்பேன், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் நீங்கள் என்னுடைய வாயிலிருந்து வர பண்ணீங்க இல்லையா, நிச்சயமா இந்த வார்த்தையின் மூலமா நீங்கள் மகிமைப்படுவீங்க, அதற்கான கால சூழ்நிலைகளை காண்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் தெய்வ சமூகத்தில் முறையிட்டபடி இருந்தேன். அதற்கு சில நேரங்களில் ஏதாவது அனுகூலமாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே தட்டி போயிடும். உதாரணமாக சில விஷயங்கள் சொல்லணும்னா, என்னுடைய கணவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு சில இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்தது. அது நல்லபடியாக அவருக்கு வாய்க்கும்படியாக அந்த இன்டர்வியூ வரைக்கும் போகும். அந்த இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அது அப்படியே கை நழுவி போயிடும். அதை இன்னும் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, என்னுடைய கணவருக்கு அவருடைய ஸ்ட்ரீம்லேயே அவருக்கு அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்த ஆண்டவர் வாய்க்க பண்ணும்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டு பண்ணாரு. அதற்காக 3 மாதம் தொடர்ந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ போய் அவர் அட்டன் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் அவங்க சொன்னாங்க, ஓகே கண்டிப்பாக அவங்கள எடுத்துக்கிறோம், அடுத்த ரவுண்டு இது யாருக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அவங்களே கண்டிப்பாக அவங்கள அந்த இன்டர்வியூக்கு ரெடி ஆகும்போது உங்களை கூப்பிட்றோன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு ஒரு பெரிதான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதனால அதற்காக காத்திருந்தோம். அந்த 2வது ரவுண்ட் பண்றவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போயிட்டு அவர் இந்தியா போயிட்டாரு. அப்படி போனவர் வருவார்னு சொல்லிட்டு 1 மாசம் காத்திருந்தோம். எதற்கிடையிலையும் அவரை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். அப்பவும் என்னோட கணவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் திரும்பி வருவார்னு காத்திருந்த காலமும் வந்தது. அவர் வந்த போது அந்த யார் இவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ பண்ணாங்களோ அவரை தொடர்பு கொண்டு கேட்ட போது அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களோட கம்பெனியில் சில மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்காங்க, இன்டர்னலாகவே அதற்கு ஆள் எடுக்கலான்னு இருக்காங்க, மேபி இன்னொருத்தரும் எடுப்பாங்க, அதுக்கு நாங்கள் உங்களை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அதற்காகவும் பொறுமையாக காத்திருக்கலான்னு காத்திருந்தோம். அப்படி காத்திருந்த சில காலங்கள் போனதுக்கப்புறமா திருப்பி அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த இதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணோம், நாங்கள் உள்ள இருக்கிறவரையே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வரிச்சிட்டாங்க. இது நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்தபடி பல விதமான ஏமாற்றங்களை சந்திக்க என்னுடைய கணவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கும் மனசில் ஒரு வேதனை உண்டாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த நாட்கள், அதாவது இந்த ஒரு வருஷ காலத்துல அவருக்குள்ளார் நிறைய மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரு. சபையில போதகர் அநேகம் தரும் நம்ம சோஷியல் மீடியா ப்ரொஃபைல ஸ்க்ரால் பண்றதும் சில விஷயங்களை விட்டு விடுறதும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதை பல காலமா நான் என்னோட கணவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அவருக்கே ஆண்டோடைய அந்த உந்துதலால இந்த வருஷத்துல, அதாவது இந்த அந்த வருஷத்துல அவர் அந்த யூடியூப், ஃபேஸ்புக், இந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே அவர்
தன்னுடைய மொபைல் ஆப்லேருந்து டெலீட் பண்ணார். அதே போல் அவருக்கு ஒரு நாள் ஆண்டவர் காலையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் கூட கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு வார்த்தையும் காண்பிச்சிருக்காரு. காண்பிச்ச போது அவர் அதை பெருசாக எடுத்துக்க அதை சொன்னார். ஆனால் அதை எப்படி அபியாசப்படுத்துறதுங்கிறது இல்லாமல் அவர் வழக்கம் போல தான் இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு நெருக்கங்கள் மத்தியில் ஆண்டவரை பிடிச்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் அனுதினமும் வேதம் வாசிக்கிறதையும் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளார சில மாற்றங்களும் ஆண்டவரை நெருங்கி வரக்கூடிய சில கால சூழலும் வந்தது. நானும் ஆண்டவர் நோக்கி பார்த்தேன். சரி, நீங்க எங்களை வெயிட் பண்ண வைக்கிறது ஒரு மோல்டாக்கி கொண்டு வரதுக்கு தான் அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்து கொண்டேன். நான் ஏற்கனவே அந்த 7 மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த பகுதியில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன். ஆண்டவர் இது இப்பொழுதே தோன்றும்னு சொல்லியிருக்கிறது உடனே நம்மளுக்கு கிடைச்சுங்கிறதுக்காக இல்லை. எப்போ நம்மளுக்கு அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினாரோ அப்போ இருந்தே அவருடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி இந்த 1 வருஷ காலத்தில் ஆண்டவர் வேலைகளை ஆரம்பிச்சு அதில் என்னுடைய கணவருக்குள்ளார உள்ளார்ந்த மாற்றங்களை கொண்டு வருது, எங்களுக்கு பின்னாடியான பேக் ஒர்க், இது எல்லாத்தையுமே பண்ண வச்சாரு. அப்போ அவருடைய கம்பெனி சூழலை எந்த விதத்துலையும் முன்னேறல. அதில் அந்த கம்பெனியில் ஏற்கனவே ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் இருந்தாலும் இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக யாராவது ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சாங்க. அப்போது அவங்க என்னுடைய கணவரை அந்த மார்க்கெட்டிங்கும் சேர்த்து, அதாவது அவர் இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை இல்லாமல் அந்த மார்க்கெட்டிங்கும் சேர்த்து யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. அதை ஒரு கடந்த 3 மாதத்திற்கு முன்னாடி முடிவு பண்ணி அவர் இடத்துல சொன்னாங்க. அப்போ நான் அவர் இடத்துல கேட்டேன், இந்தப்படியான சூழ்நிலைலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இப்போவாது அந்த கம்பெனியில் ஒரு ஹைக்கு நம்ம கேட்கலாமே, கடந்த 9 வருஷமாக நம்மளுக்கு எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இல்லாமல் இருக்குல்ல, ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகுமே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அதை அவர் கேட்கறதுக்கான முயற்சி பண்ணல. இதை இப்போ கேட்டால் சரியா இருக்காது, இப்போ நான் கேட்கலன்னு சொல்லிட்டு அதற்கு அவர் ஹெசிடேட் பண்ணிட்டே இருந்தார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் இது நெருக்கமாக இருந்தனால என்னுடைய கணவர் சொன்னார், நீ ஏற்கனவே இதை சொன்ன, இப்போ நீ இங்கேயே இருந்து எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு மாற்றமும் வர மாதிரி தெரியல, அதனால நீ இந்தியா கடந்து போன அப்படின்னு சொல்லி ரொம்பவும் நெருக்கமாக எனக்கு அந்த விஷயத்தை திருப்பி இன்சிஸ்ட் பண்ணாரு. அப்போது நான் பல வேலைகளுக்கு அப்ளை பண்ணேன். கரெக்டாக இந்தியாவில் எனக்கு ஒரு வேலையும் கிடைச்சிது. அவங்க ஏப்ரல் 1 ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு டேட்டும் கொடுத்துட்டாங்க. என்னோட முதல் குழந்தையோட பள்ளி படிப்பு இங்கே முடிய போகிற சூழ்நிலை மார்ச் மாதம் கடைசியில் இருந்தது. அதை முடிச்சு நான் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்களோ முடிவிலும் இருந்தேன். ஆனால் அது எனக்கு சந்தோஷமாக இல்லை. ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. நான் ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நீங்கள் வார்த்தைகளை கொடுத்துருக்கீங்க, அது ஏன் இன்னமும் தாமதிக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த 1 வருஷத்தில் நான் அநேக நெருக்கங்களை பார்த்துட்டேன். நான் பல வருஷங்களாக இதற்காக வேண்டியிருக்கேன். ஆனால் இந்த போன வருஷத்தில் எனக்கு நீங்கள் வாக்காக கொடுத்து அதை நிறைவேற்றுவீங்க, இந்த வார்த்தையினால உங்களை மகிமைப்படுத்த முடியும்னு நினச்சேன். இது ஏன் நடக்குது? நான் இங்கேருந்து போகக்கூடாதுன்னா அது என்னுடைய கணவருடைய வாயிலால் வரணும். ஏன்னா நான் அவரை மீறி நான் இங்கே இருந்தேன்னா இது எங்களுக்கு இன்னும் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கடைசியில் என்னுடைய கணவரே திடீர்னு என் குழந்தைக்காக, இல்லை இன்னும் ஒரு வருஷ காலம் நீ இங்க வேலைக்கு முயற்சி பண்ண, இல்லைன்னா நீ அங்க கடந்து போகலான்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்க கால சூழ்நிலையில அங்க நான் போகாம திருப்பி இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆண்டவர் உண்டு பண்ணாரு. அப்போ இந்த ஏப்ரல் நான் ஒரே ஒரு விஷயத்த ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நான் இங்க திரும்பி தங்கியிருக்கிற சூழ்நிலை கொடுத்தீங்க, ஆனா இந்த வருஷத்துல எனக்கு திருப்பியும் இந்த பினான்சியல் நெருக்கடி வரும்போது எங்களுக்குள்ளார இது தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளார வரும்படியா இருக்குமே, நான் என்ன செய்வேன்னு அவரை நோக்கி கேட்டேன். அப்படி கேட்கும் போது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை நோக்கி கொண்டிருந்தார். அது எனக்கு தெரியல. ஆனா அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்வார்னு மட்டும் விசுவாச்சு அவர் நோக்கி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருந்த கால சூழ்நிலையில அந்த ஏப்ரல் மாசம் மிட்ல அவர் சம்பளத்தை ஹோல்ட் பண்ணும்படியா அவருடைய கம்பெனியில் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பியிருந்தாரு. ஏன்னா தேவையில்லாம கிரெடிட் கார்டுக்கு இவர் செலவு பண்ணாத ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதை என்னன்னு விசாரிக்கிற வரைக்கும் சேலரியை ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு இவர் நினைச்ச போது இவருடைய மேனேஜர் சொன்னாரு, எதற்காக சேலரியை ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இல்லை, இந்த மாதிரியான காரியத்திற்காக ஹோல்ட் பண்ணேன்னு சொன்ன போது, அப்படியா, நான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல இன்க்ரிமெண்ட்க்கு பரிந்துரை செய்திருக்கேன், அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், உங்களுக்கு சம்பளம் வரும்போது அதை பார்த்து சொல்லுங்கன்னு என்னுடைய கணவரத்தில் அவர் அந்த மேனேஜர் சொல்லியிருந்தாரு. அப்போ அவரால் அந்த விஷயத்த நம்பவே முடியல. ஏன்னா இது என் கணவர் ஏற்கனவே என்னோட அந்த விவாதத்தில் சொன்னபடி நான் எந்த முயற்சியும் போட மாட்டேன்னு சொன்னபடி அவர் போய் கேட்டு இதை பெற்றுக்கொள்ளல. அவரே கூப்பிட்டு சொன்னபோது அவரால் இதை நம்பவும் முடியல. இதை என்னிடத்துல
கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு தெரியல, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இது என்னால் கரெக்டாக அவர் சொன்னதை நான் கேட்டேனான்றது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றபடி அவர் சொன்னார். அப்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இருந்தாலும் அவங்க எவ்வளோ அவருக்கு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காரு எதுவும் தெரியாது. அதனால் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம உறுதியாக இது பண்ணலாம். என்னுடைய கணவருடைய இருதயம் துவண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இது கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி பார்த்து நம்ம நன்றி செலுத்துவோம். ஏன்னா 5 அப்பமும் 2 மீன் துண்டு இருந்த போதே ஆண்டவர் நன்றி தெரிவிச்சாரு. அதன் மூலமா இன்னமும் ஆண்டவர் அதுல பெருக்கத்தை தான் உண்டு பண்ணாரு. அதனால நம்முடைய கால சூழ்நிலைகள் தேவனுக்கு தெரியும். இத்தனை நாள் பற்றாக்குறை இருந்த போதும் மாதம் தேவைகளை சந்திச்சு வந்த தேவன் நம்மளுக்கு தேவையானது தான் நம்மளுக்கு கொடுத்திருப்பாரு. அதனால அது எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ற இதயம் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருவரும் நன்றி சொல்லியிருந்தோம். அந்த சேலரி எல்லாருக்கும் வந்தது, எங்களுக்கு அப்போ வரல. அது என்னன்றது தெரிஞ்சுக்கொள்ற ஆர்வம் எங்களுக்கு அதிகமாயிட்டு இருந்தது. அந்த மாச கடைசியில பே ஸ்லிப் ரிலீஸ் பண்ணாங்க. சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பே ஸ்லிப் பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கலான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் அதுவும் எங்களுக்கு சமயத்தில் வரல. ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த அக்கௌண்ட்ஸ் பர்சன்ட்டை கான்டாக்ட் பண்ணி என்னுடைய கணவர் அந்த பே ஸ்லிப்பை வர வச்சாரு. அதை பார்த்த போது என்னுடைய கணவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது. ஏன்னா 9 வருஷம் வராத அந்த இன்க்ரிமெண்ட், நான் இந்தியாவுக்கு போயிட்டு என்ன சேலரி வாங்குவேன்னு நினச்சேனோ அந்த சேலரிக்கான இன்க்ரிமெண்ட்டை இதில் கொடுத்துருந்தாங்க. வருஷம் முன்னாடி இன்க்ரிமெண்ட் கொடுத்த போது கூட அவங்க இந்தபடியாக அதிகமாக போட்டதில்லை. இப்படி இந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது ஆண்டவருக்கு பெரிதான காரியம் இல்லை. என் கணவருக்குள்ளார ஒரு நம்பிக்கை ஆண்டவர் உண்டு பண்ணாரு. வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் ஒரு நாள் அதை மறக்கிறது இல்லை. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபத்திரம் அல்லன்னு என்னாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கப்படி அவர் வார்த்தைகளை உரைத்திருப்பாரு. அதை நம்ம கடந்து வர சூழ்நிலைய எப்படி இருக்கும், தீயும் தண்ணீரும் தாண்டி வருவது போல அநேக நெருக்கங்கள் இருக்கும். அப்படி நெருக்கங்களை நாங்கள் இந்த ஒரு வருஷத்துல அநேகமா கடந்து வருந்தோம். இதை நான் வார்த்தைகளால இந்த பதிவுல ஒரு குறிப்பா கொஞ்சமா சொல்லியிருக்கனால அநேகருக்கு புரியாது. ஆனா அந்த நெருக்கத்தை கடந்து வந்த எங்களுக்கு எவ்வளோ விஷயத்தை கிராஸ் பண்ணி வந்த போது என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆண்டுடைய சமூகத்துல எத்தனையோ முறை கண்ணீரோடு நின்றிருக்கேன். அந்த கண்ணீர் வரும்போதெல்லாம் எனக்கு ஆறுதலா இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த வார்த்தைகளை மாத்திரமே பிடிச்சு கொண்டு அவரு மட்டுமே என்னுடைய ஒத்தாசை வரும் பர்வதமா நோக்கி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருந்த போது இந்த வார்த்தைகளை மெய்யா ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இப்போ நான் இந்த சாட்சியின் மூலமா அநேகருக்கு சொல்றது, ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கும்போது நமக்கு அவசியமா இருக்கிறது காத்திருப்பு. அந்த காத்திருப்பின் காலத்துல பொறுமை இழந்து நம்ம தெய்வ சித்தத்திற்கு மாறாக மற்றும் போகக்கூடாது. அதே போல ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்காருனா அது ஒன்றாயிருந்து அந்த உறவுகளை சீர்படுத்த இப்பதான் என்னுடைய கணவரும் நல்ல கிறிஸ்துவருக்குள்ளார வேரூண்டி நிற்கிறவரா இருக்காரு. அப்படி இருக்கிறவருக்கு நாங்க குடும்பமா அமைப்பா இருந்து இன்னுமா ஆண்டவருக்குள்ள வளரணுங்கிற அந்த முனைப்பு இருந்தது. அப்படியாய் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை விட்டு நாங்க தள்ளி போகக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளா இருந்தது. அதனால ஆண்டவர் எங்களை தனித்தனியா போக விட பண்ணல. அதே போல காத்திருந்த காலத்துல அநேக நெருக்கங்கள் வந்தது. அதனால நாங்க முறுமுறுத்து அதை விட்டு பின்வாங்கி போகவும் இல்லை. ஆண்டவரை நம்பியிருந்தோம், அவருடைய வார்த்தைகளை நோக்கி பார்த்திருந்தோம். அவர் எங்களுக்குள்ளார உள்ளார்ந்த மாற்றங்கள் சிலதை கொண்டு வந்தாரு. எங்களுடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை கொண்டு வந்து எங்களை மோல்ட் பண்ணாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பேரண்ட்ஸ் ஒரு டாயோ ஒரு சாக்லேட்டோ காண்பிச்சு அந்த குழந்தைய மாத்தி கொண்டு வர போலதான் ஆண்டவர் நமக்கு நம்மளுடைய தேவைகளை வச்சு நம்முடைய உள்ளார்ந்த மாற்றங்களை கொண்டு வராரு. இந்த ஒரு வருஷ காலத்துல நாங்க அந்த மாற்றத்துக்குள்ளாரையும் போய் வந்திருந்தோம். அப்படி போய் வரும்போது இப்படி ஒரு சாட்சியா ஆண்டவர் 9 வருஷம் கழிச்சு ஒரு இன்கிரிமெண்ட்டை எங்களுடைய கண்கள்னால காண பண்ணியிருந்தாரு. இது என்னுடைய கணவருக்கு ஒரு நம்பிக்கை. எப்படி எலியா தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி 6 தரம் பார்த்து 7வது தரம் உள்ளங்கை மேகம் எழும்புச்சோ அந்தபடி ஒரு நம்பிக்கை இன்றைக்கு என்னுடைய கணவரின் மனதில் உதித்திருக்கு. இதன் மூலமா ஆண்டவர் ஒரு பெருமழையின் இறைச்சலை கேட்க பண்ணுவார்னு நான் விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கிறேன். இந்த சாட்சி உங்க எல்லாத்தையுமே பலப்படுத்திருக்கணும்னு நம்புறேன். இந்த பதிவு மிகவும் பெரிதாக இருந்தாலும் பொறுமையா நீங்க எல்லாரும் கேட்டதற்காக நன்றி. அதே போல நீங்க காத்திருக்கிற இந்த வெளியில ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து உங்களுடைய காத்திருப்புக்கான பலனையும் கொடுப்பார்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் நம்புறேன். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லியும் செய்யாத இருக்க மாட்டாரு. அவர் வார்த்தை தாமதித்தாலும் குறித்த காலத்துல நிச்சயமா அதை நிறைவேற்ற பண்ணுவாரு. அதற்கு நமக்கு தேவையானது காத்திருப்பும் அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு வைராகியமும் மாறாத ஒரு விசுவாசமே. ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமா இருக்குது. நிச்சயமா உங்களையும் ஒரு சாட்சியாக அவர் ஏற்படுத்த போகிற கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென்.